ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ், வெல்கம் பேக். இந்த வீடியோவில் நம்ம இந்தியன் எக்கனாமியிலிருந்து கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம். இந்த கொஸ்டின்ஸில் உங்களால் எத்தனை கொஸ்டினுக்கு கரெக்டாக ஆன்சர் கண்டுபிடிக்க முடிஞ்சதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம ஆல்ரெடி இந்தியன் பாலிட்டி, இந்தியன் எக்கனாமி, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கு டெஸ்ட் சீரிஸ் போட்டிருக்கோம். அது இன்னும் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ த ஃபஸ்ட்டு கொஸ்டின், இந்தியாவின் மிகப்பெரிய வங்கி கூட்டு எது? ஸோ இதற்கான சரியான பதில் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. இந்தியாவில் பணவீக்கம் கட்டுப்படுத்த பயன்படுத்தப்படும் கருவி எது? சரியான பதில் மேற்கண்ட அனைத்தும். இந்தியாவில் MSME என்றால் என்ன? சரியான பதில் மைக்ரோ, ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ். மேக் இன் இந்தியா திட்டம் எந்த ஆண்டில் தொடங்கப்பட்டது? சரியான பதில் 2014ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. இந்தியாவின் வருமான வரி சட்டம் எந்த ஆண்டில் இயற்றப்பட்டது? அதாவது இன்கம் டேக்ஸ் ஆக்ட் எப்போ இயற்றப்பட்டது? சரியான பதில் 1961. நியாய விலைக் கடைகள் எந்த திட்டத்தின் கீழ் செயல்படுகின்றன? சரியான பதில் பொது விநியோக திட்டம். இந்தியாவில் வறுமை கோட்டை தீர்மானிப்பதற்கான பயன்படுத்தப்படும் அறிக்கையை வழங்கியவர் யார்? சரியான பதில் டன்டேக்கரா மற்றும் ரத். இந்தியாவின் மிகப்பெரிய மொத்த வர்த்தக சந்தை, ஹோல்சேல் மார்க்கெட்னா இது? சரியான பதில் டெல்லி. இந்தியாவில் தேசிய வர்த்தக நிறுவனம் NSE எந்த ஆண்டில் நிறுவப்பட்டது? நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் எப்போ நிறுவப்பட்டது? சரியான பதில் 1994. இந்தியாவில் முதல் தொழில்துறை கொள்கை இண்டஸ்ட்ரியல் பாலிசி எப்போது அறிவிக்கப்பட்டது? சரியான பதில் 1948ஆம் ஆண்டு. இந்தியாவில் நுகர்வோர் விலை குறியீடு வெளியிடப்படும் அமைப்பு எது? சரியான பதில் மத்திய புள்ளி விவரத்துறை. இந்தியாவின் மிகப்பெரிய பொதுத்துறை வங்கி எது? சரியான பதில் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. இந்தியாவில் நெறிமுறை வங்கி ஷெட்யூல் பேங்க் என அழைக்கப்படுவதற்கான முக்கிய நிபந்தனை என்ன? சரியான பதில் இந்திய ரிசர்வ் வங்கியின் அனுமதி. இந்தியாவில் GST கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் எந்த ஆண்டில் அமலுக்கு வந்தது? சரியான பதில் 2017ஆம் ஆண்டு. இந்தியாவில் செபி என்பதன் விரிவாக்கம் என்ன? சரியான பதில் செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. பாரத் பாண்ட் ETF எதற்காக அறிமுகப்படுத்தப்பட்டது? சரியான பதில் பொதுத்துறை நிறுவனங்களுக்கு நிதி திரட்டுதல். பொதுத்துறை வங்கிகள் யாரின் கட்டுப்பாட்டில் உள்ளன? சரியான பதில் மத்திய அரசின் கட்டுப்பாட்டின் கீழ் உள்ளன. இந்தியாவில் நியாய விலைக் கடைகள் எதன் கீழ் செயல்படுகின்றன? சரியான பதில் பொது விநியோக திட்டத்தின் கீழ். இந்தியாவில் பண மதிப்பிழப்பு எந்த ஆண்டுகளில் நடைபெற்றது? சரியான பதில் 1978 மற்றும் 2016. நியூ டீல் திட்டம் தொடர்புடைய நாடு எது? சரியான பதில் அமெரிக்கா. இந்தியாவில் நாணய கொள்கையை மானிட்டரி பாலிசி யார் தீர்மானிக்கிறார்? சரியான பதில் இந்தியன் ரிசர்வ் பேங்க். மகாத்மா காந்தி தேசிய கிராமப்புற வேலை உறுதி திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? சரியான பதில் 2005ஆம் ஆண்டு. பிரதம மந்திரி ஜனதன் யோஜனா திட்டத்தின் நோக்கம் என்ன? சரியான பதில் அனைவருக்கும் வங்கி கணக்கு உருவாக்குதல். பொதுத்துறை நிறுவனங்கள் பப்ளிக் செக்டார் என்டர்பிரைசஸ் எங்கு பதிவாகின்றன? சரியான பதில் மும்பை பங்குச்சந்தையில். இந்தியாவில் பணவீக்க குறியீட்டை கண்காணிக்கும் அமைப்பு எது? சரியான பதில் மத்திய புள்ளி விவரத்துறை.
இந்தியாவில் பொருளாதார பராமரிப்பை கண்காணிக்கும் அமைப்பு எது? சரியான பதில் முன்னேற்ற குழு, பிளானிங் கமிஷன். இந்தியாவில் பொருளாதார திட்டங்களை உருவாக்கும் அமைப்பு எது? சரியான பதில் திட்ட ஆணையம். இந்தியாவில் நியாய விலை கடைகள் எதற்காக செயல்படுகின்றன? சரியான பதில் உணவு பாதுகாப்புக்காக. இந்திய ரிசர்வ் வங்கி எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? RBI. சரியான பதில் 1935ஆம் ஆண்டு. இந்தியாவில் வங்கி தேசியமயமாக்கல் எந்த ஆண்டில் நடந்தது? சரியான பதில் 1969. இந்தியாவில் நேரடி நிதி எந்த அமைப்பு வசூலிக்கிறது? சரியான பதில் மத்திய வருமான வரித்துறை. SEZ பற்றி கொள்கையை முதலில் அறிமுகப்படுத்திய ஆண்டு எது? ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன். பதில் 2000. இந்தியாவில் மொத்த விலை குறியீடு எந்த அமைப்பு வெளியிடுகிறது? சரியான பதில் வர்த்தக மற்றும் தொழில் அமைச்சகம். இந்திய வரி அமைப்பு எந்த அடிப்படையில் இயங்குகிறது? சரியான பதில் ஒன்றிய மற்றும் மாநில இரண்டிலும். இந்தியாவில் ரெப்போ ரேட் யாரால் நிர்ணயிக்கப்படுகிறது? சரியான பதில் இந்தியன் ரிசர்வ் பேங்க். சென்வெட், சென்ட்ரல் வேல்யூ ஆடட் டேக்ஸ் முதன்மை தொடர்புடைய துறை எது? சரியான பதில் உற்பத்தி வரி. இந்தியாவில் முதல் முக்கிய பொருளாதார கணக்கீட்டு ஆண்டு எது? சரியான பதில் 1951, 1952. இந்தியாவில் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் வேளாண்மை துறையின் பங்கு சுமார் எவ்வளவு? சரியான பதில் 17%. இந்தியாவில் NABARD எந்த ஆண்டில் நிறுவப்பட்டது? அதாவது நேஷனல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சரல் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட். சரியான பதில் 1982ஆம் ஆண்டு. நேஷனல் இன்கம் தேசிய வருமானம் அளவிடும் முறை எது? சரியான பதில் உள்நாட்டு உற்பத்தி அடிப்படையில் GDP. இந்தியாவில் பணவீக்கத்தை கண்காணிக்கும் அதிகாரம் யாரிடம் உள்ளது? சரியான பதில் இந்தியன் ரிசர்வ் பேங்க். நிதி ஆணையம், ஃபினான்ஸ் கமிஷன் எத்தனை வருடத்திற்கு ஒரு முறை அமைக்கப்படுகிறது? சரியான பதில் 5 வருடம். இந்தியாவில் தங்கத்தின் விலை நிர்ணயிக்கப்படும் சந்தை எது? சரியான பதில் இந்திய தங்க சந்தை. இந்தியாவில் முதலாவது நவீன அடுக்குமாடி கட்டிடம் எங்கு அமைக்கப்பட்டது? சரியான பதில் மும்பை. இந்தியாவில் கிராமப்புற வங்கி அமைப்புகள் எந்த ஆண்டில் உருவாக்கப்பட்டது? சரியான பதில் 1975.